என்ன பண்ணணும்னா வெளியில போகணும். ஆமே. ஆசீர்வாதம் என்னது? ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளே இருந்து பொங்கி அது என்ன பண்ணணும்? வெளியே போகும். இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட கடன் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், ஒருத்தருக்கு உதவி செய்ய போறீங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வாதம்னா, அது உங்களுக்கு ஆண்டவர் நிறைவாய் தந்துட்டாரு. உங்க சாப்பாடு மேசையில சாப்பாடு இருக்குது, உங்களுக்கு போடுறதுக்கு துணி இருக்குது, உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது. இப்போ உங்களுக்கு வர்றதுல என்ன பண்ண போறீங்கன்னா அப்படியே மிச்சம் பொங்கி வருது. இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறது, அதுதான் பிளெஸிங். அதே போல எல்லாமே எல்லாமே முதல்ல அதான், நீ உன் கூடாரத்தை ஸ்திரப்படுத்து, நீ ஸ்திரப்படு, அதற்கு பிறகு உன் சகோதரனை. அப்ப ஆண்டவர் என்ன நிரம்புறார் அப்படின்னா, நான் பொங்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறார் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்களை பொங்க பண்றது தான் நமக்கு நிறைய பேருக்கு வேலை. எல்லாத்தையும் மற்றவங்களுக்கே செய்கிறோம். ஜெபம் பண்ணணும் கூட என்ன பண்ணுறோன்னா, அவங்கள ஜெபம் பண்ண சொல்கிறோம், இல்லை அவங்களுக்காக நம்ம பண்ணுறோம். நம்முடைய வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப வெறுமையாக இருக்குது, நம்ம விரக்தியாக இருக்கிறோம். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் நிறையாமல், நீங்கள் திருப்தி ஆகாமல் செய்கிற எதுவுமே என்ன ஆகாது அப்படின்னா அந்த அளவிற்கு பலன் கொடுக்கிறதாய் மாறாது. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எனக்குள்ள அந்த பொங்குதல் ஆரம்பிக்கணும். நான் நிறைய பேர் வழிஞ்சு ஓடுறாங்க, நிறைய பேருக்கு பிரயோஜனமா மாறுறாங்க. இது எல்லாம் யாருக்கு அப்படின்னா, யாரோ ஒருத்தருக்கு. இது ஒர்க் இல்லை,